என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைகளா எங்க? வெத்துட்ட செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க என் கண்ணை பாருங்க. மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபர வேற பண்றான்ப்பா. அப்பா என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா,
நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணது இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தோட வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு தான் என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் பொண்ணு இருக்காடா யோசனை பண்ணி பார்க்கணும்? இந்த கரவேக சுரவேக வெங்கல தொல்லை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா. டிராமாவிலையோ சினிமாவிலையோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்ப? அது என்ன பெடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டுட்டு இருக்கியா? தாத்தான் சரி. இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த புடி. எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பார்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டீங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீயக்கா தேய்க்கிற? அறிவு இருக்காடி, சீவக்காய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா. நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது. சீக்கிரம் குளிப்பாட்றா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனையே போடாங்கறான். உனக்கு அப்படிதான் ஐயோடே. மேது கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கை எடுங்கடா. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே எண்ணி பாத்துக்கங்க. குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கடி. பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்சா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலன்னா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருங்க போயில வாங்க. குடி. உமா குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாட்சி. பாப்பா என்னருமே குழந்தைகளே,
பிக்னிக் வந்தீங்களா? ஆமா. இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ, கண்ணாடி போட்டுருக்குள்ள ஹெட் மாஸ்டர். இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நான் இவனும் பையன், இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற. அப்புறம் என்ன பீச் வண்டி கிடக்கு? தம்பி, எல்லாமே பிளாக் பேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். ஓஹோ. தம்பி, இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? அத நான் சொல்றேன். குடும்பத்தை உருவாக்க சொன்னார், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னார், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர். குடும்பத்தை உருவாக்க சொன்னார், ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னார். பட்டியல் போலிருப்போம் நாங்க வருஷத்து பொண்ணாக பிறந்திருக்கோம். ஓயாம கேட்குது தொட்டில் சத்தம், நாங்க உள்ளத சொன்னாக்க என்ன குத்தம். எங்க அம்மா சும்மால சும்மா எப்போதும் நிப்பாங்க தாய் தேசமா. தாலாட்ட பாலுட்ட அசரல்லே, ஆராச்சி ஏழாச்சி நித்தல்லே. அப்பாவும் சரியான கில்லாடி, அவர் தாங்க குசேல முன்னாடி. அப்பானா அப்பா தான், அவர் பண்ண தப்பால் தான் பெரிசாச்சு இந்தியா தான். அட குடும்பத்தை உருவாக்க சொன்னா, ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னா, ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. எல்லாரும் இந்நாட்டு மன்னர், நாங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர். குடும்பத்தை உருவாக்க சொன்னா, ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னா. என்ன பார்த்து கிண்டலா பண்றீங்க? நான் ஏன் ஆண்டி பண்டாரான தெரியுமா? நானும் ஒரு காலத்துல ஏதேதோ செஞ்சேன். சொல்லாம கொள்ளாம காதலும் செஞ்சேன். அவ மேல நானும், என் மேல அவளும், அவ மேல நானும், என் மேல அவளும் இஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கு